ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் எல்லாரும் நம்ம சரவணன் கல்யாணத்தை பற்றி பேசியே வெறுப்பேற்றுறாங்க. நம்ம சரவணனை உடனே எல்லார் வாயும் மூடணும். என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தை ஃபுல்லாக கூட்டி வச்சு என்னடா அது கும்மி அடிக்க சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்து சரவணனுக்கு வந்துட்டு இது மாதிரி கல்யாண மாலையில் போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் கிளம்புறோம், எல்லாரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அடாடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா, மறுபடியும் எங்கேயாவது அசிங்க பண்ணுமா, இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் இவர் குறுக்க நெருக்க நடக்க குட்டி போட்ட பூனை மாதிரி என்னடா நடக்கிறான்னு சொல்லிட்டு அவரோட மாமா கலாய்க்கிறாரு. கலாய்ச்சது மட்டும் இல்லைங்க, மறுநாள் காலையில் ஏஞ்சி போனப்பா சீக்கிரம் படுப்பான்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுது, எல்லாரும் சேர்ந்து ஏஞ்சி கிளம்புறாங்க. கிளம்பினோடனே நம்ம சரவணனுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடலான்னு ஒவ்வொருத்தராக மாற்றி கிளப்புறாங்க. ஏங்க சின்ன குழந்தையாங்க இவருக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாற்றி போட்டுட்டு இருக்கீங்க. இப்போல்லாம் நீங்கள் பணம் தான் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ண யோசிக்கிறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டு கூட்டு வந்தா இதுக்கு போட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனே கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி எல்லாம் வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. மொத்த குடும்பமும் கும்பலாக போகிறத பார்த்தோன்னே எல்லாரும் தெரிச்சு ஓடிடணும். அந்த லெவலில் இவங்கெல்லாம் ஒன்றா போயிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் அந்த அரசி பொண்ணு பண்ணுற அலப்பறை இருக்கே, இவங்கள பொண்ணு பார்க்க வர மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா அந்த ட்ரெஸ்ஸு ஓகேவான்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நீ மித்தவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ரெடியான மாதிரி பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வழியாக ரெடி ஆகிட்டீங்க, வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினா கல்யாண மாலையில் ஹீரோயினி என்ட்ரி. யாருன்னு பார்க்குறீங்களா, அதாவது 3வது ஹீரோயினிங்க. நம்ம சரண்யாவை ரொம்ப நாளாக காணுமேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. 3வது ஹீரோயினி நம்ம சரவணனுக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.